தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தின் கடன் 9 லட்சம் கோடியாக உள்ள நிலையில் திமுகவின் கமிஷன் எவ்வளவு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துள்ள நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் கேள்விக்கு தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை இருப்பதாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதற்கான விளக்க உரையை சற்று நேரத்துக்கு முன்பாக தனது ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில அமைச்சருடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் வகையில பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது ஒரு கருத்தை தனது எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்தின்படி எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல 100 பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த பின் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தில் இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு தமிழக நிதியமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துவதாகவும் 2004 முதல் 2014 வரையிலான 10 ஆண்டு கால காங்கிரஸ் கூட்டணி அரசியல் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறொன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த 2014 முதல் 2024 வரை 10 ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்படுத்தியிருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியத்தை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட விமான நிலையங்கள், அமித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள ரயில் நிலையங்கள், மெட்ரோ திட்டங்கள் என தமிழக முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் தினந்தோறும் பயன்படுத்தும் போக்குவரத்து தொடங்கி தமிழகத்தில் உள்ள கண்முன்னே மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு எத்தனை என ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கிறார். மத்திய அரசு நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடன் பெற்றுள்ளது, நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு உங்கள் கட்சி தலைவர் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கேட்ட அதே கேள்வியைத்தான் தற்போது நாங்கள் முன்வைக்கிறோம். வாங்கிய கடனில் உங்கள் கமிஷன் எவ்வளவு, அல்லது கமிஷன் வாங்காததன் கமிஷன் வாங்கத்தான் கடனை வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்ற ஒரு கேள்வியை தனது எக்ஸ் வலைதளத்துல பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு கேள்விக்குறியை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைத்திருக்கிறார். உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.